லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து சென்னை மேயர் பிரியா அவரை மரியாதை நிமித்தமாக கூட இதுவரை சந்திக்காதது பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. ஆனால் மேயர் பிரியா காலில் காயம் காரணமாக சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் விஜயை சந்திக்க முடியவில்லை என்று கூறப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை முடிந்து அலுவல் பணிக்கு திரும்பிய போதும் மேயர் பிரியாவோ அல்லது துணை மேயர் மகேஷ்குமாரோ யாரும் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. இதனிடையே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மாநகராட்சி பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை என்பதால் அதிருப்தி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அரசு தரப்பில் மாநகராட்சி மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் நிலையில் முதல்வருடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்புவது நியாயமல்ல என்று துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மேயர் பிரியாவுக்கும் திருவிக நகர் தாவேகா எம்எல்ஏ பல்லவிக்கும் இடையே பொதுவெளியில் ஏற்பட்டுள்ள மோதல் விவாதமாக மாறியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன. புளியந்தோப்பு பகுதியில் உள்ள ஒரு உருது பள்ளியின் கட்டட திறப்பு விழாவில் சென்னை மேயர் பிரியா மற்றும் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்டும் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் மேயருக்கு முன்பாகவே தனியாக ஒரு கத்திரிக்கோலை வைத்து எம்எல்ஏ பல்லவி ரிப்பன் வெட்டினார். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மேயர் பிரியா மெழுகுவர்த்தி மூலம் குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு பக்கத்தில் இருந்த தாவேகா எம்எல்ஏ பல்லவிக்கு மெழுகுவர்த்தி கொடுக்காமல் அருகில் இருந்த அதிகாரியிடம் கொடுத்து ஏற்ற சொன்னார். இதனால் கோபமடைந்த எம்எல்ஏ பல்லவி நிகழ்ச்சியை விட்டு புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து 2வது நிகழ்ச்சியாக திருவிக நகர் தொடக்க பள்ளியின் புதிய கட்டிடத்தை மேயர் பிரியா திறந்து வைத்தார். அப்போது மேயர் பிரியா குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு அடுத்ததாக எம்எல்ஏ பல்லவியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த பல்லவி, மீதியுள்ள திரிகளையும் நீங்களே ஏற்றிவிடுங்கள் என்று கூறியுள்ளார். அரசு விழாவில் திமுக மேயரும் தாவேகா எம்எல்ஏவும் வெளிப்படையாக முட்டிக்கொண்ட இந்த சம்பவம் அங்கிருந்தோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இது குறித்து பேசிய எம்எல்ஏ பல்லவி, மேயர் பிரியா வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கம் அளித்த மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. புரோட்டோகால் படி IAS அதிகாரிக்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும். அமைச்சர் இருக்கும்போது அவர் ஏற்றிய பிறகுதான் நான் ஏற்றுவேன். அதே போன்றுதான் நான் ஏற்றிய பிறகு IAS அதிகாரி ஏற்ற வேண்டும். அதன் பிறகு எம்எல்ஏ ஏற்ற வேண்டும். அந்த புரோட்டோகால் அவருக்கு தெரியவில்லை. அதுக்குள்ள இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க என்று தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.